டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு முடிவுகள் அரசு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபிநயாவிடம் கேட்கலாம். அபிநயா, குரூப் 1 தேர்வு முடிவுகளை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள்? தேர்ச்சி விகிதம் எவ்வளவு? வேதவள்ளி, அந்த குரூப் 1 தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த முடிவுகளை தேர்வர்கள் டிஎன்பிஎஸ்சியினுடைய இணையதளம், அதாவது www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் சென்று முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். இந்த தேர்வு, இதற்கான அந்த பிரதான தேர்வு என்று சொல்லப்படக்கூடிய மெயின் எக்ஸாம் கடந்த 2016ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட தேர்வு. அதாவது ஜூலை மாதம் 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, 31ஆம் தேதி 3 நாட்கள் இந்த தேர்வு நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு அவர்களுக்கான அந்த நேர்காணல் என்பது இந்த 7ஆம் தேதியிலிருந்து இன்று வரை நடைபெற்றிருந்தது. இதற்கு பிறகுதான் இந்த முடிவுகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மெயின் டெஸ்ட், அதனுடைய மதிப்பெண்களும் இந்த ஓரல் டெஸ்ட் என சொல்லக்கூடிய இந்த நேர்காணலின் மதிப்பெண்களும் சேர்த்து மொத்தமாக அந்த மதிப்பெண்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த முடிவுகள், இறுதி முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு என்பது 2014-15 ஆண்டிற்கான குரூப் 1 தேர்விற்கான முடிவுகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. நமக்கு தற்போது வரை கிடைத்திருக்கும் தகவலின் அடிப்படையில் முதலிடத்தை சென்னையை சேர்ந்த காயத்ரி சுப்பிரமணியம் பெற்றிருக்கிறார். 2ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் மணிராஜ், 3ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் தனப்பிரியா. இவர்கள் மூவரும் முதல் 3 இடங்களை பிடித்திருக்கின்றனர். வேதவள்ளி, இந்த அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இந்த உறுப்பினர்கள் நியமனம் செல்லாது என்பது குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் எல்லாம் அது குறித்த சர்ச்சையை எழுப்பின. சில மாதங்களாக இது ஒத்திவைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இத்தகைய சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு இப்பொழுது வெளியாகிறது. இதனுடைய முன்னால் நடந்த அந்த சம்பவங்களை கொஞ்சம் நினைவு கூறுங்க. வெங்கட் பிரகாஷ், இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 11 உறுப்பினர்கள் அவர்களுடைய நியமனம் செல்லாது என தெரிவிக்கப்பட்டதனை தொடர்ந்து மீண்டும் 5 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர். அதற்கு பிறகு இந்த நேர்காணல் என்பது நடத்துவதில் சிக்கல் ஏற்படலாம் என்ற ஒரு விஷயம் எல்லாம் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு இப்பொழுது 7ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை தான் இந்த நேர்காணல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்துதான் தற்போது முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த உறுப்பினர்கள் எல்லாம் இல்லாமல் புதிதாக உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட சமயத்தில் தான் இந்த நேர்காணல் என்பது நடந்திருக்கிறது. ஆனால் அது போன்ற சிக்கல்கள் இந்த முடிவுகளில் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை. இப்பொழுது இந்த நேர்காணலில் தேர்ச்சி பெற்ற அந்த தேர்வாகி இருப்பவர்களுக்கான கலந்தாய்வு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கலந்தாய்வில் எந்த இடத்தில் இருக்கக்கூடிய காலி இடத்தை ஒவ்வொருவரும் தேர்வு செய்யலாம் என்பது குறித்து அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம். அந்த கலந்தாய்வின் அடிப்படையில் எந்தெந்த பதவி அவர்களுக்கு கிடைக்கும், அதாவது துணை ஆட்சியர் பணியிடம் இருக்கிறது, டிஎஸ்பி, இது போன்ற பல்வேறு பணியிடங்கள் இருக்கின்றன. அதில் எந்த பணியிடம் என்பதையும் அவர்கள் அப்போது தேர்வு செய்வார்கள். வெங்கட் பிரகாஷ்.